கரங்களை தட்டி இன்னைக்கு ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. அற்புதம் செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். நிச்சயமாய் நீங்க வெறுமையா போவே இல்லை. இன்னைக்கு எதற்காக எந்த காரணத்துக்காக அவரை நோக்கி வந்தீங்களோ, அவர் எதிர்பார்த்து நிற்கிறீங்களோ, நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தி நம்ம எல்லாம் என்ன வந்திருக்கிறோம், ஆலயம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் இந்த வருடத்துல இந்த 2 மாதங்களும் நம்மளை கண்ணிமை காப்பது போல காத்தாரே. ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் சந்தித்தாரே. ஹல்லேலூயா. சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்படி இரக்கத்தினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரே. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்த போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாரும் பாடலாமா ஒன்றா சேர்ந்து ஒரே சிந்தையோடு? ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அக்கினி இன்னைக்கு இறங்குறது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒன்றே ஒன்று, எல்லாரும் ஒருமுகப்படும், அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லோரும் நன்றி பலிகள் நல்ல உற்சாகத்தோடு நல்ல சத்தமா நல்ல கரங்களை தட்டி உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் திருவை துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் திருவை துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்றயத்தை ஜீவனின் பாதையில் திருப்பி உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்றயத்தை ஜீவனின் பாதையில் திருப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் திருவை என்னே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் திருவை என்னே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள்
அனுப்பி உதவி செய்தி பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவோ நம்மை மறவாத கிருபை எங்கே துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவாத கிருபை எங்கே துதிக்க வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் சத்தமா துதி பலிகள் செலுத்திய நாங்கள் தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருதவைக்கு கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைக்கி தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருதவைக்கு கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்தார் நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ கர்த்தர் செய்தார் நம்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் சத்தத்தை உயர்த்துங்க எல்லாரும் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எங்கே துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை நன்றி பலிகள் எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க நன்றி சொல்ல வந்திருக்க ஆண்டவரே ஆண்டவருக்கு ஏற்ற பலி இதுவே பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ ஹல்லேலூயா நல்ல கரங்களை தட்டுங்க இந்த பக்தாவிலே அவர் செய்த நன்மைக்கு அவர் செய்த இரக்கங்களுக்கு இந்த துதி பார்த்தாது ஹல்லேலூயா முழு பலத்தோடு துதிக்க வேண்டும் ஆமென் ஒட்டை அடிக்க வேண்டும் காது இதெல்லாம் இப்படி போட்டுக்கணும் நாக்க குத்திக்கணும் வேல் குத்தணும் முதுகுல வேல் குத்திட்டு 500 கிலோமீட்டர் நடந்து வா அப்படின்னு அப்படி சொல்லலை ஆண்டவர் சொல்றார் உட்கார்ந்த இடத்துல உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்ன துதி ஹல்லேலூயா
இதுதான் எனக்கு பிரியம் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இதுக்குத்தான் உங்களை முன் குறித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இதுக்குதான் இந்த உலகத்துல உங்களை நான் அழைத்தேன், பெயர் சொல்லி அழைத்ததற்கு காரணமே ஜீவ பலியாய். ஹல்லேலூயா. உங்களையே நீங்க ஒப்பு கொடுத்து அவரை துதிப்பதற்காக. ஹல்லேலூயா. அப்ப நீங்களாம் இன்னும் உற்சாகமா துதிக்கும் போது, ஹல்லேலூயா, துதிக்கும் போது அது அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோ மதில்களும் உடைந்து போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாறி போகும். ஹல்லேலூயா. இந்த துதிக்க அவ்வளவு வல்லமை உண்டு. அதனாலதான் நான் சொல்றேன், அசட்டையாயும் வெறுமையாயும் ஏனோ தானோ இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு ஏதோ கடமைக்கு வந்து கை தட்டணும்னு உட்காராதீங்க தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. துதிக்க அவ்வளவு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. உண்மையா துதிக்க 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 உங்களுக்கு எதிராக வந்த பிசாசு ஓடிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க அவனுக்கு அக்கினி அங்க ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவனால நிக்க முடியாது. உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க கணவருக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்க சரீர சுகத்துக்கு விரோதமா எழும்பின பிசாசு நீங்க துதிக்க துதிக்க அங்க ஒரு அக்னி ஊற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஐயோ என்னால முடியல முடியலன்னு சொல்லி அந்த அக்னி அவனே வெந்து போய் ஓடிடுவான். ஹல்லேலூயா. அவ்வளவு அல்ல. அதனாலதான் கருத்தாய் உண்மையாய், ஹல்லேலூயா, ஆமென், முழு இதயத்தோடு அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நீங்க துதிச்சீங்கன்னா இன்னைக்கு அற்புதத்தை பார்த்துட்டு போவீங்க. நாளைக்கு அல்ல, ஒரு வாரம் கழிச்சல்ல, ஒரு மாசம் கழிச்சல்ல, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கே தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா இன்னைக்கே தேவனுடைய மகிமையை காண்பீங்க. நம்ம சபையில பாருங்க, யாருக்குமே அவருடைய மகிமை வேண்டாம். எல்லாம் அமைதியா வாயை திறப்பன. எங்க வாழ்க்கையில நன்மை நடந்துடும், எங்க வாழ்க்கையில ஒரு சுகம் உண்டாயிரும். இடம் கொடுக்க மாட்டேனே, வாயை திறக்க மாட்டேனே, அவரை போற்ற மாட்டேனே. நீங்க விசுவாசிச்சா இப்பவே தேவனுடைய மகிமையை காண்பீங்க. யாரெல்லாம் வாயை திறந்து ஆமென் சொல்றீங்களோ அவங்க வாழ்க்கையில மாத்திரம் மகிமை நடக்கும். அப்புறம் மாத்திரம் நோக்கி பாரு, அப்பாவை நோக்கி பாரு. எனக்கு ஒரு அற்புதம் வேணும். எனக்கு ஐசிலுவையில நீங்க வழியா இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிற ஆண்டவரே. மீண்டுமாய் சொல்றேன், அசத்தியா இல்லை, வெறுமையா இல்லை. அநேகர் இதனுடைய மகத்துவத்தை தெரியாம நிற்கிறீங்க. ஏதோ ஒரு கடமைக்காக நிற்கிறீங்க. கிடையவே கிடையாதுங்க. இது தேவனோடு கிட்டி சேருகிற நேரம், தேவனோடு பேசுகிற நேரம். தேவன் ஒரு சிநேகிதரை போல வர்றார், ஒரு தகப்பனை போல கூட இல்லை. ஏன்னா தகப்பன் இடத்துல சில விஷயங்களை சொல்ல முடியாது, தாயின் இடத்துல சொல்ல முடியாது. நான் நண்பர்கள் இடத்துல போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சிநேகிதனை போல இன்னைக்கு உங்க மத்தியிலே நான் வர்றேன். ஒரு சிநேகிதனை போல வர்ற மகளே, மகனே, ஒரு சிநேகிதனை போல வர்ற இன்னைக்கு. எதுக்கு தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு அதிசயம், வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். நீ விசுவாசிச்சா இன்னைக்கே என்னுடைய மகிமையை பார்ப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அத்தனை பேர் இயேசுவை சூழ்ந்து நிற்கிறாங்க, அத்தனை பேர் இயேசு கிட்ட வரசிட்டு நிற்கிறாங்க. எல்லாரும் அவங்க எல்லாத்துக்கும் தேவனுடைய மகிமை கடந்து போகவே இல்லை. விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அவனிடத்துல மாத்திர மகிமை கடந்து போயிற்று. இன்றைக்கு யார் விசுவாசத்தோடு நீங்க நிற்கிறீங்களோ அவர்களிடத்துல தேவனுடைய மகிமை கடந்து வரும். இது பொய் அல்ல. விசுவாசத்தோடு யார் நிற்கிறீங்களோ இன்னைக்கு ஒரு அற்புதத்தோடு தான் கடந்து போவீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே
எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிலே குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே எனக்கு முன்னால் கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆராதனை அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிலே குற்றம் நீங்க கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே. உண்மையா 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 விசுவாசத்தோடு ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவிலே குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை சத்தம் உயர்த்து. அனுதினமும் உமக்கே. உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மாற்றினாத நிறுத்தினீரா பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தினீரா பார்க்கின்றீர்.
போது பலியாகி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினே குற்றம் மிக தகப்பனே அம்மாவை பார்த்து தகப்பனே எல்லாரும் ரெண்டு கரங்களை அசைத்து அப்பாவே உனக்கே ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை உனக்கே அனுதினமும் உனக்கே ஆராதனை உனக்கே அனுதினமும் உனக்கே உலகத்துக்கு முன்னாக பிறப்பதற்கு முன்னாக எங்களை முன்குறித்தீரே, எங்களை பிரித்து வந்திருக்கிறீரே. ஒரு ஊட்ட ஜனம்
வாய்ப்பு சும்மா இருக்காதீங்க. ஆராதனை அனுதினம் உம்மை நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று வந்து நிற்கிற ஆண்டவரே. உமக்கே ஆராதனை செலுத்தி வந்து நிற்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இந்த நாளில வந்திருக்கிறீங்க. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீங்க. அவரை பார்த்து சொல்லுங்கப்பா, உமதான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதே. கர்த்தரை நம்பினவங்க ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதே. ஒரு கர்த்தர் நம்பி இருக்கிற நீங்க இனி பயப்பட போவதே இல்லை. அவரே உங்க கண்மலையா இருக்க போகிறார். அவரே உங்க கோட்டையா இருக்க போகிறார். அவரே உங்களை விடுவிக்கிறவரா இருக்க போகிறார். அவர் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கஷ்டத்தையும், எல்லா துன்பத்தையும், எல்லா வழிகளையும், வேதனைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நீக்கி போட்டு உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லி அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென். என் வாழ்க்கையில் அப்படித்தான் நீங்க நடக்க போகுது. என் சரீரத்தில் அப்படித்தான் ஒரு சுகம் உண்டாக போகுது. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வழிகளும், ஓ என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற கவலை ஏற்கனவே வாட்டுச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே கலங்காதே, நானும் தேவன், நம்பிக்கை வீண் போகவே போகாது. நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். எல்லாரும் கர்த்தரை பாருங்க. அப்பா, உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிற ஆண்டவரே, பிறக்கிறதுக்கு முன்னாலே நீங்க என்ன பிரிச்சு எடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை துதிப்பதற்காக, உம்மை ஆராதிப்பதற்காக தகப்பனே, உம்மைதான் இன்ன வரைக்கும் நான் நம்பியே இருக்கிறேன் ஆண்டவரே. நான் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் பிள்ளையோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் கணவர் வாழ்க்கையை மாறணும் ஆண்டவரே. என் கணவர் உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, எனக்கு வந்த ரட்சிப்பு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வரணும் ஆண்டவரே. அவங்க நரகத்துல போய்விடக்கூடாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்களா ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அவரை நம்பிக்கை நிற்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமான செய்வேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் இல்லையா? எப்படியா? தண்ணீர் உள்ள நதி அண்டையில, உங்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைய வறண்ட இடத்துல இல்ல, தண்ணீர் இருக்கிற இடத்துல உங்களை நடப்பார். செம்மையான வழியில உங்களை நடத்தி கொண்டு போவார். இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர்
வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்தீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்தீர் என்ற நம்பிக்கையில் உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. வாய்களை திறந்து கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்க வெறுமையா எடுத்து உருவிட மகளே, வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய நடக்க போறாரு. அப்பாட்ட கேளுங்க பிள்ளைகளே, அப்பாட்ட கேளுங்க பிள்ளைகளே. அவர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா அப்பா ஏசப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நான் அவமானப்பட்டு நின்ன இடத்துலப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எங்களை கேவலமா பேசுறாங்க, நீ உதவாதவன்னு சொல்றாங்கப்பா. நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்கப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. யாருமே இல்லாண்டவரே எங்களுக்கு. அப்பா உண்மையா உதவி செய்ய ஒருவர் இல்லை ஆண்டவரே. உண்மையா எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லப்பா. உண்மையா உதவி செய்ய ஒருவர் இல்லை ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. என்ன புரிஞ்சுக்கொள்ள யாருமே இல்லப்பா. என் இருதயத்தின் ஏக்கத்தை புரிஞ்சுக்கொண்டு புக்கில் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில தான் ஒரு அற்புதத்தை செய்ய. நீங்க தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை தான் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க. மனிதர்கள் என்னை ஏமாற்றுறாங்கப்பா, என்ன நிந்திக்கிறாங்கப்பா, என்ன ஏசுறாங்கப்பா, என்ன பேசுறாங்க ஆண்டவரே. பிறகு முன்னாடியே பிரித்தெடுத்து உங்க இடத்துல வந்து நிற்கிறான். உம்மைத்தான் நம்பி நிற்கிறேன். என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என் மகனுடைய எதிர்காலத்துக்கு உம்மைத்தான் நம்பி நிற்கிறப்பா. என் வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். என் சரீர சுகத்துக்கு உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். நான் வாழ்ந்திருக்க உம்மைத்தான் நம்பி இருக்கிறப்பா. உண்மையன்று எனக்கு வேறொரு நாதி இல்லை. நீங்க தான் ஏதாவது அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செய்வீங்க. நீங்க நிச்சயமா செய்வீர் என்று நமக்கு நம்பி இருக்கிறப்பா. நீங்க நிச்சயமா செய்வீங்கப்பா. நீங்க நிச்சயமா செய்வீங்கப்பா. நீங்க நிச்சயமா செய்வீங்க. எல்லாத்தையும் ஜீவனை எனக்காய் கொடுத்த தேவன் இந்த வாழ்க்கையில நீங்க சுகமா இருப்பதற்கு செய்வதற்கு அதே நிச்சயம். உம்மை நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். உம்மை நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். இனி நான் ஒன்றுக்கும் பயப்பட கரங்களை தட்டி சொல்லுங்கள். உம்மை நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். நான் ஒன்றுக்கும் பயப்படேன்.
உம்மை நம்பி இருக்கிற நான் பாக்கியவான். நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன். என் வாழ்க்கையில் ஏது வந்தாலும், எந்த தேவை வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் நான் பயப்படேன். காரணம், வானத்தையும் பூமியும் ஒரு வார்த்தையில உண்டாக்கின தேவன் மேலே என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகிறேன். உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இந்த உலகத்துல அவரை போல புரிந்து கொள்கிற ஒரு நல்ல தகப்பன் உலகத்துல கிடையவே கிடையாது. இன்னைக்கு எந்த தேவையோட உங்க கண்ணீர், இந்த இருதயத்துல நீங்க படுற கஷ்டம், இந்த இருதயத்துல நீங்க வடிக்கிற கண்ணீர் கர்த்தர் கணக்குல வைத்திருக்கிறார். நிச்சயமாய் பலன் வரும், நிச்சயமாய் பதில் வரும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாய் பதில் வரும், நிச்சயமாய் பதில் வரும். உன் கண்ணீர் வீணாய் போகாது மகனே. உன் கண்ணீர் ஒரு நாள் கீழே விழாது. அவருடைய கணக்கில் அவர் அதை வைத்திருக்கிறார். அவர் கேட்ட பலன் நிச்சயமாய் இந்த வருடத்தில் உன் வாழ்க்கையில வரும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் அப்படியே ஆகும். நல்ல கரங்களை தட்டி ஆம் தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி. ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீ காண போகிறதுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய எல்லா துக்க நாட்களும் முடிந்தது. சுக வாழ்வு சீக்கிரத்தில் இப்பொழுது இருக்க போகிறது. நம்புறவங்க நல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆமென் ஆமென் சொல்லும் போதுதான் அப்படியே உங்க வாழ்க்கையில வரும். உங்க வாழ்க்கையில வரும். உங்க வாழ்க்கையில கதவுல வைத்திருக்கிற எல்லா பாவத்தையும் கர்த்தர் நீங்க தூக்கி எறிஞ்சு போயிடலாம். எல்லா கஷ்டத்தையும் கொண்டு வருகிற பிசாச கர்த்தரை கொண்டை திறக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மாறி போகிறது. ஹல்லேலூயா ஆமென். அவருடைய வார்த்தையை நம்பி நிற்கிற நீங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஒரே உங்களை சுமந்து இருக்கப்பட்டு போகிறார். ஒரே உங்களை கண்மையிலே கொண்டு போய் வைக்க போகிறார். இனி நீங்க வாழ்ந்திருக்க போகிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய இந்த ஆராதனையில் கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. மீதியான பகுதி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா.